காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ என்னிடம் பெற்றிருக்கும் விலையேற பெற்றதும் இலவசமான இரட்சிப்புக்காகவும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் என்னை துதிப்பதும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னை நேசித்து எனக்கு ஊழியம் செய்வதுமே ஆகும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையும் தரிசனமும் உன் இருதயத்தையும் உன் கண்களையும் நிரப்பட்டும். உன் தாளந்துகளை திருச்சபையின் முன்னேற்றத்துக்காக பகிர்ந்து கொள்ள தயங்காதே. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திரு. யாவரோடும் சமாதானத்தை காத்துக்கொள். ஜாக்கிரதையாயிரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். எந்த பாவியும் என் ரட்சிப்பின் திட்டத்திற்கு புறம்பானவன் அல்ல. விரித்த கரங்களோடும் அன்பான தகப்பனுடைய இருதயத்தோடும் நான் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, என் அண்டை வாருங்கள் என்ற குரல் உலகெங்கும் தொனிக்கிறதே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன் ரட்சிப்பை பூரணப்படுத்து. ஜபத்தில் போராடு. என்னோடு அடியெடுத்து வைத்து நடந்து வா. என் வசனம் உனக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும். ஆதார வசனம்: நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி கூட்டிக் கொண்டு வா. லூக்கா 14:23.